ஹாய் கைஸ், இன்னைக்கு சண்டே. சண்டேனா நம்ம என்ன சாப்பிடுவோம்? நான்வெஜ். பட் ஆனால் இன்னும் நான்வெஜ் சாப்பிடல. காரணம் என்ன? இன்னைக்கு வீட்டில் யாருமே இல்லை, நான் ஒண்டி தான். அதனால அம்மாலாம் எங்கே போனாங்கன்னு தானே கேட்குறீங்க? எங்கேயும் போல. சித்தி வீட்டில் இன்னைக்கு கூழ் ஊற்றுனாங்க. அதனால காலையில் எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க. ஓகேவா? நானே 4 இட்லி சாப்பிட்டு இந்த போய் தள்ளிட்டேன். இப்போ பிரியாணி, சிக்கன் பிரியாணி சித்தி வீட்டில் இருந்தா கொண்டு வந்தாங்க. ஓகேவா? ஆக்சுவலி நான் தான் அந்த கேட்ரிங்கும் புக் பண்ணேன் அவங்களுக்கு. அந்த கேட்ரிங்கு பிரியாணி எப்படி இருந்தது, 65 எப்படி இருந்ததுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பிரியாணி நல்லா இருந்ததுன்னா நம்ம அந்த கேட்ரிங்கோட நம்பரை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் வீட்டில் ஏதாவது நெக்ஸ்ட் வீக்கில் கூழ் ஊற்றும் போது, இல்லைன்னா ஏதாவது ஃபங்க்ஷன், பர்த்டே ஃபங்க்ஷன், அது மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷன் வந்ததுன்னா நீங்கள் சூப்பராக ஆர்டர் பண்ணி உங்கள் வீட்லேயே அந்த ஃபங்க்ஷனை என்ஜாய் பண்ணலாம். பட் ஆனால் பிரியாணி நல்லா இருக்கா நல்லா இல்லையான்றதை நான் சொன்ன பிறகு அதுதான். ஓகேவா? போகலாமா? இப்போ வீடியோ கிளாரிட்டி இருக்கா இல்லையான்றதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? சின்னதாக செட்டிங்ஸ் மாற்றி வச்சிருங்க, வேற ஒன்றும் இல்லை. அதே ஃபோன், அதே ஏரியா, அதே கேமரா, எல்லாம் அதே தான். அதே சுரேஷ் தான். எல்லாரும் கேட்குறீங்க, நீங்க போட்ட சாப்பாடை போட்டு எதுக்கு இப்படி 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 ஒதுக்கி வைக்கிறீங்க அப்படின்னு. ஏன்னா இந்த கச்சா மச்சான் இருந்தால் பாருங்க, இந்த கச்சா மச்சான் எனக்கு சுத்தமாக சாப்பிடணும் ஐடியாவே வரமாட்டேது. ரீசெண்டாக இருக்கணும், அது மாதிரி சாப்பிட்டு பழக்கப்படுத்திட்டாங்க வீட்டில். இன்னைக்கு சித்தி வீட்டுல என்ன வந்ததுன்னா, மட்டன் தொக்கு 65. நல்லதாங்க. ஒன்று மட்டும் புரிஞ்சுங்களேன், ஃபர்ஸ்ட் சாப்பிடும்போது தெரிஞ்சிடும். கிட்டத்தட்ட வந்து நல்லா ஹெவியான மசாலா. இந்த ஹெவியான மசாலா வந்து நான் கிட்டத்தட்ட வந்து இந்த மாதிரி பிரியாணி ரொம்ப லாங்னா ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு ஃபங்க்ஷன்ல சாப்பிட்டுருக்கேன். அந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு காது குத்து ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷன்ல சாப்பிட்ட பிரியாணி இப்ப சாப்பிட்ற மாதிரி இது. அந்த பிரியாணி கூட ஒரு பாய் தான் செஞ்சிருந்தாரு. இதுவும் பாய் தான் செஞ்சிருக்காங்க. பட் ஆனா வந்து இது கொஞ்சம் நல்லா காரம் தூக்கலா, மசாலா ஹெவியா இருக்கு. உடனே இது பெய்டு ப்ரொமோஷன் நினைக்காதீங்க. நான் சாப்பிட்றேன், அதை உங்களுக்கு சொல்றேன். அதை தவிர வேற எதுவுமே இல்லை. ஓகேவா? 65 ஒரு விஷயம் தெரியுமா? 65 நான் ஆல்ரெடி 2 பீஸ் சாப்பிட்டேன். சூப்பரா தான் இருந்துச்சு. 65க்கு என்ன பேசிக் மசாலா என்னன்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான். அது எந்த அளவுக்கு கரெக்டா போடுறோமோ அது வந்து அந்த டேஸ்ட்டை வந்து லெவல் இது பண்ணி விட்டுரும். ஓகேவா? நீங்களும் 65 செஞ்சீங்கன்னா, வீட்டில் செஞ்சீங்கன்னா என்னென்ன மசாலா போடுறதுன்றதை நான் நம்ம கடையில் வந்து உங்களுக்கு காட்டுறேன். பட் ஆனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க. அது நீங்க போட்டீங்கன்னா தனி டேஸ்ட் வந்துடும் உங்களுக்கு. வந்துடும். ஆக்சுவலி காலைல வந்து சாப்பிடாத, சாப்பாடு பார்த்தா பிடிக்கல, அதுதான் உண்மை. ஆனால் அந்த பிரியாணி டேஸ்டாக இருக்கிறதுனால சாப்பிட்றேன். கண்டிப்பா அந்த கேட்டரிங்க்கு வந்து நம்ம ஆதரவு தெரிவிக்கிறோம். நம்ம சேனல் மூலயமா
யார் யார் பார்க்குறீங்களோ அவங்களுக்கு கொஞ்சம் மட்டன் உங்களுக்கு சண்டே எப்படி போச்சு? சண்டே எப்படி போச்சு? சுமாரா சூப்பரா? எனக்கு நல்லா தான் போச்சு. ரொம்ப டிஸ்டர்பே இல்லை. டிவி மட்டும் பார்த்துட்டு யார் பேச்சுக்கு போகாம ஃபுல்லாக டிவி சைலண்டாக படம் பார்த்துட்டு கம்முனு. போய் சொல்ல உண்மைதான் சொல்கிறேன். பிரியாணி சூப்பராக இருக்கு. சீரியஸாக நான் இந்த பிரியாணி இவ்வளோ நல்லா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. நல்லா இருக்கு. அதே நேரத்தில் வந்து 65 நல்லா இருக்கு. பட் மசாலா மட்டும் கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. நம்மளுக்கு ஹெவி ஆகாது. அதில் சாப்பாடை கொஞ்சமாக சாப்பிட்டு கை. பொதுவாக பிரியாணி வந்து ஃபங்க்ஷனில் செய்கிற பிரியாணி எப்பவுமே நல்லா இருக்கும். அது என்ன தெரியல, கடையில் வாங்குற பிரியாணியோட ஃபங்க்ஷனில் இருக்கிற பிரியாணி நல்லா இருக்கும். யாருக்குன்னா காரணம் தெரியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். தெரியாதுல்ல? ஏன்னா அந்த பிரியாணி தான் நம்ம பே பண்ணுவாங்க. கரெக்ட் தானே? ஏன்னா ஒரு விஷயம் பண்ணுங்க, ஒருத்தர் சிக்கன் பிரியாணி பிடிக்குமா மட்டன் பிரியாணி பிடிக்குமான்னு கேட்டால் எனக்கு ஓசி பிரியாணி தான் பிடிக்கணுவாங்க. அதான். ஏன்னா சிக்கன் பிரியாணி சாப்பிட்டாலும் சரி, மட்டன் பிரியாணி சாப்பிட்டாலும் பே பண்ணணும். ஆனால் ஓசி பிரியாணி சாப்பிட்டா பே பண்ண வேண்டியதில்லை. கரெக்ட் தானே? இது கரெக்ட்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்கள் சொன்னது கரெக்டுங்க. தப்புனா நீங்கள் சொன்னது தப்புன்னு சொல்லுங்க. நீங்கள் சொன்னால் நான் கேட்டுப்பேன். ஏன்னா நான் உங்கள் வீட்டு பிள்ளை. சும்மா சும்மா அப்படி சொல்லிக்க வேண்டியதான். சரி, நம்ம ஒன்று பண்ணுவோம். வழக்கம் போல நம்ம ஒரு பெரிய பைட் போயிட்டு ஆட்டத்தை க்ளோஸ் பண்ணுவோம். ஓகேவா? பெரிய பைட் போயிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். முட்டை வைக்கணும், கொஞ்சம் பிரியாணி, கொஞ்சம் மட்டன், கொஞ்சம் 65. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை உங்கள் வீட்லையும் கூழ் ஊற்றுனீங்களா? யார் யார் வீட்டில் கூழ் ஊற்றுனீங்க? நைட்டு டின்னர் சாப்பிட்டீங்கன்றதை, என்னென்ன சாப்பிட்டீங்கன்றதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று போடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேவா? பாய். மறக்காமல் நம்ம இந்த கேட்ரிங்க்கு ஆதரவு கொடுப்போம். ஓகேவா? இந்த கேட்ரிங்கோட நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் இந்த வீடியோ எண்ட்லேயும் நான் கொடுக்குறேன். மறக்காமல் அதை யூஸ் பண்ணிக்கோங்க உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு. கூடவே என் பேரை சொல்லுங்கள், நெட்டால் தாதா அப்படின்னு. கண்டிப்பாக உங்களுக்கு 50%லாம் டிஸ்கவுண்ட் பண்ண மாட்டாங்க, ஒரு 5% டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? வீடியோ பார்த்துட்டு ஆர்டர் பண்ணுன்னு சொல்லுவாங்க, கண்டிப்பாக கம்மி பண்ணுவாங்க. ஓகேவா? கண்டிப்பாக நீங்கள் இந்த என்னோட அண்ணா சுரேஷ் அண்ணா சொன்னார் சொல்லுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு 5% 10% வரைக்கும் கம்மி பண்ணுவாங்க. நான் சுயராக சொல்கிறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா?